மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை கிரக பெயர்ச்சி உங்களை என்ன செய்ய போகிறது, என்ன செய்து விட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உசுறு மட்டும்தான் இருக்கு. ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சியாக இருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம். உங்களுக்கு 12ஆம் பாவத்துல அமர்ந்திருக்க சனி பகவானை என்ன சொல்லுவாங்க? இந்த மேச ராசிக்கு குறிப்பாக சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் உச்சம் பெறும் பயிற்சி, இதை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது காலகட்டத்தில் பலனை அள்ளி கொடுத்துருங்க. அது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தொடக்கத்திலே நடக்குது. அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்குது. இது ஒரு மோதுங்க, ஃபயர் ஃபஸ்ட்டு பேட்டில். இந்த பேட்டில் ஃபீல்டில் மோதுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடாது. அப்போ 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தொழில்நிலை மாற்றம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை கிரக பெயர்ச்சி உங்களை என்ன செய்ய போகிறது, என்ன செய்து விட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உசுறு மட்டும்தான் சார் இருக்கு, உசுறு மட்டும்தான் இருக்குது. என்னைக்கு நாள் இந்த மாதிரி ஆச்சோ, 7.5 சனி போன வருஷம் நம்ம எல்லாரும் பார்த்தோமோ, அப்பயே என் பாதி உசுறு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சார். மேஷராசிக்காரர்களோட போய் கேட்டு பாருங்கள், எல்லோரும் சொல்லுவாங்க மேஷராசிக்காரர் எதை தொட்டாலும் நடக்க மாட்டேங்குது. நான் ஒரு ரூட்டில் போனால் நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது சார். நண்பர்களே, பிஸ்னஸோட மிகப்பெரிய அம்சமே அதுதான். இது நிறைய பேருக்கு பிஸ்னஸில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்னென்னமோ பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை பார்க்குறோம். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நிலைத்திருக்கிறார்கள். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ரொம்ப நாளாக ஒரு ஜுவல்லரி கடை தெரியும், அது பாருங்கள், ஒரு என்ன சொல்லுவாங்க 20-30 வருஷமாக அந்த கடை அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களை என்னோட கைண்ட் அட்வைஸ் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த தொடக்கமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவர்களெல்லாம் ஒரு ஹடில்ஸ், ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். என்னடா இது, நம்ம தெரியாமல் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா என்ற எண்ணங்கள் வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்னஸில் பிரச்சனை வரும்போது பிரச்சனையை தான் மாற்றணுமே தவிர பிஸ்னஸையே மாற்றக்கூடாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் தெரியாமல் காசு போட்டு கடையை ஆரம்பிச்சிட்டேன், நான் வேணால் கடையை கொடுத்துட்டுமாங்கிறீங்க. ஏங்க, பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையை மாற்றுறதுக்கு வழியை பாருங்கன்னா, கடையை மாற்றுறதுக்கு வழியை பார்க்குறீங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சியாக இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம். உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாட்டு சனியும் உங்களோட வயசை பொறுத்து 3 பிரிவாக நம்ம பிரிக்கலாங்க. நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைய சனி. விரைய சனின்னா என்ன, சின்ன சின்ன படிப்பினைகள் இருக்குது, சோதனைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல பாடங்கள் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த பாடத்தை நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேக்ஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்லாம் அனாட்டமி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நம்மளை 4 சாத்தி சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அது வாழ்க்கைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னேறத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இளம் வயசு மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக சில பல சோதனைகளும் படிப்பினைகளும் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரைய சனி அப்படிம்பாங்க. இப்போ மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கு சனின்னா அப்படியே காசு பணம் வசதி எல்லாம் பொங்கி வருமா? இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப வயசு, அதாவது 60+, 70+, 80 கிட்ட உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா தங்கு சனி. 3ஆவது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருவார் அவங்க வாழ்க்கையில். அதை தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ, 3ஆவது ரவுண்டு சனி வந்தால் நம்மளுக்கு ஆயுசு வந்து பங்கம், நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், இப்படி நிறைய பேர் ஜாதகம் கேட்பாங்க. அது உண்மையா? அதுவும் உண்மை கிடையாதும்மா. நமக்கு சுய ஜாதகத்தில் மாரக தசை அப்படி இருக்குது, புத்தி வந்து மாரக புத்தியாக வருது அப்படின்னா தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இந்த மேச ராசிக்கு குறிப்பாக சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் உச்சம் பெறும் பயிற்சி, இதை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது காலகட்டத்தில் பலனை அள்ளி கொடுத்துருங்க. அது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தொடக்கத்திலே நடக்குது.
அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த மேசராசிக்கு இப்படிலாம் பார்ப்போம். ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் பலனை அள்ளி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2, 7க்குரியவரா கூட நட்பு கிரகத்தோடு சேர்றார். அது காலபுருஷன் 10, 11க்குரியவர். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி, குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக செல்வ செழிப்பு, அனைத்து விஷயத்தையும் பார்த்துடலாம் இந்த ராசிக்கு. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் இந்த மேச ராசிக்கு? இதோ பிறந்து விட்டன. பொதுவாக மேச ராசினா தைரியமான ராசிங்க, பேச்சு திறமை உண்டு. இந்த ராசிக்கு எப்பவுமே வண்டி, வாகனம், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ திருப்திகரமாக இருக்கும். இவங்களுக்கு பிரச்சனைக்கு மேக்ஸிமம் போக மாட்டாங்க, நட்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பிரச்சனையும் வந்தால் சும்மா விட மாட்டாங்க. இவங்க ராசிக்குள்ள உள்ள ஒரு நிர்வாக திறமை இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன உள்ள அப்படின்னா, இங்கே தான் சூரியன் உச்சம் பெறும். அப்போ மாற்றான் கருத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் கரெக்டாக சொல்லணும். இவங்களுக்கு எளிதாக பெரிய பெரிய அரசியல், அரசாங்க தொடர்புடையவங்க, இவங்க ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு நட்பு இருந்து கொண்டே இருக்கிற ராசி இது. இந்த ராசி எப்போவுமே திறமை வாய்ந்தது, சிறந்த நிர்வாக திறமை இருக்கும், வளர்ச்சி உண்டு. ஆனால் கோபம் வந்தாலும் கோபமாக இருக்கும். இந்த ராசிக்கு தான் சொல்லுவோம், கோபத்தை குறைத்தாலே வாழ்க்கை ஜெயிச்சிடும். இந்த ராசி கூட்டு இல்லை திருமணத்தில் 99% சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் தப்பு. அப்போ இவங்க வெற்றி அடைய வழிவகை இதுதான். இப்போ உச்சம் பெறுகிற காலகட்டத்தை பார்ப்போம். பொதுவாக இந்த நேரத்தில் 2, 7க்குரிய உச்சம் பெறும்போது நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு சார் வேலை சம்மந்தப்பட்ட கவனமாக செலுத்துங்க. வேலையில் மிகப்பெரிய யோகம். ஏன்னா வேலை செய்யும் இடத்துல சார் வேலை பிடிக்கல, வேலை செய்ய தொந்தரவாக இருக்குது இப்படி சொன்னவங்க, இல்லை வேலையை விட்டுறலாமா, ஏங்க சம்பளமே வரமாட்டேது, வேலை போயிருமோ, இது மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட பல இது வேலையில் மேலதிகாரிகளோட மனஸ்தாபம் வந்து என்ன இது ஏன் அப்படிங்கிற மாதிரி. இதே பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கீழே இருக்கிற லேபர்ஸ் சரியாக கோஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்குது. நீங்கள் சொல்கிறத நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருப்திகரமாக மனசு சந்தோஷம் இருக்கிற காலகட்டமாக வந்தாச்சு. இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பது மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் வேலையில் மாறலாமா வேணாமா அப்படிங்கிறத விட இருக்கிறதே அங்கேயே நல்லா இருக்குது. இதோட போஸ்டிங் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி டெசிக்னேஷன் ஹை லெவலில் வந்தால் மட்டும் மாறிக்காங்க. இது ஒரு மோதுங்க, ஃபயர் ஃபஸ்ட்டு பேட்டில். இந்த பேட்டில் ஃபீல்டில் மோதுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடாது. அப்போ 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தொழில்நிலை மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நான் வந்து செல் லீடராக எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சார், இந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அலவன்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஓவர் டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தெளிவான விடை என்பது வராது. காரணம் என்னென்னா, இத்தனை கிரகம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 11ஆம் இடம் என்பது வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது, லாபங்கள் என்பது குறைகிறது. அதெல்லாம் அப்போ பொறுமை காத்து பொறுத்துருங்கள். ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய மீன் வேணால் ஒரு கொக்குக்கு கிடைக்கும். ஒரு கொக்குக்கு எவ்வளோ பெரிய மீன் வேணால் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு இம்சை, அது எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் ஒத்த காலையே நிற்கணும், அது ஒன்று தான் இம்சை. அது மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட பிக் ஃபிஷ்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு இம்சை, அந்த பிக் ஃபிஷ் வர வரைக்கும் ஒத்த காலில் நிற்கணும். நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் 1 மில்லியன் வரப்போகுது. இந்த 1 மில்லியன் வர்ற வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒத்த காலில் நிற்கிற இந்த தம்பி காயமை கெட்டு பாருங்கள். எத்தனை காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, எல்லாமே அப்படி தாங்க. உலகத்தில் எல்லாம் அப்படி தான். கஷ்டப்படாமல், தலைவர் பாஷையில் சொன்னால் ஒன்றே ஒன்று தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாது நிலைக்காது. 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஹடல்ஸ் வரும். ரைட். இப்போ அவனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குறான். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. குடும்பம் அப்படின்னு இருந்தால் பிரச்சனைகள் அப்படின்றது சகஜம் தானேம்மா. பிரச்சனை இல்லாத குடும்பம்னு ஏதாவது இருக்கா? எந்த குடும்பமும் கிடையாது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது பாட்டுன்னு அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும். நம்ம பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்கணுன்ற மைண்ட் செட் இருந்தால் நம்மளுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கிடையாது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? பெருசாக எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட காலரை பிடிச்சி சண்டை போடுற வேலை கூடாது. சரிங்களா? அமைதியாக இருக்கணும். நேரமும் காலமும் நாளும் கோளும் நட்சத்திரமும் நல்லா இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஆடலாம் அப்படின்னு. எப்பயுமே நம்ம ஆடக்கூடாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவனேன்னு இருந்தால் பிரச்சனையே நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா? தேமேன்னு இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ உன்னதமான உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கம்மி. ஆர்ப்பாட்டம், அலப்பறை, நான் தான் எல்லாம், அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை கீழே கொண்டு வந்து நிறுத்திடும்.
சரிங்களா? மேஷம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நீங்கள் கிடையாது. இருந்தாலும் சனி 6ஆம் பாவத்தை பார்க்கும்போது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், பாதகஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானமும் அது, பாதகஸ்தானமும் அது. சனி பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்குதா? இல்லை. 2 முறை ட்ரை பண்ணால் நடக்குதா? இல்லை. 5 முறை ட்ரை பண்ணால் நடக்குதா? இல்லை. 7 முறை ட்ரை பண்ணால் நடந்துடும். ரொம்ப சிம்பிள். அப்பா கூட உங்களோட உறவு அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். இது பொதுவான பலன்கள்மா. சார் கடன் அடைக்க முடியுமா அப்படின்னு பல பேர்த்துக்கு கடனை அடைக்க வழி பிறக்குது. கடன் கொடுத்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் கிடைக்கும். கடனை அடைக்க சின்ன சின்னதாக அடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் பொதுவாக கடனை சீட்டு போட்டு அடைக்கக்கூடிய அம்சமுள்ள ராசி. இந்த ராசி கடனை அடைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ஆட்களாக பார்த்து சீட்டு போட்டு அந்த சீட்டு பணத்தை வாங்கி கடன் அடைச்சிட்டு மாதம் மாதம் கட்டி முடிக்க வேண்டிய காலகட்டம். அவனா வட்டி கட்டிகிட்டே இருக்கிறத விட இப்படி அடைக்கிற ரூட்டு இந்த ராசிக்கு செட் ஆகும். எல்லா ராசிக்கும் சொல்ல மாட்டோம். இந்த ராசிக்கு செட் ஆகக்கூடிய காலகட்டம். இப்போ கடன் இல்லை, தொந்தரவு இல்லை, ஆனால் கடன் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு சார் வாங்குவீங்க அப்படின்னா, இப்போ தான் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டு, சார் வண்டி லோன் போடலாமா, இல்லை கார் வாங்கலாமா, எனக்கு ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்கலான்றக்க சுப செலவு ஒன்று இருக்குது. கையில் இருப்பு பணத்தை சுபமாக அது ஒன்று திருமணத்துக்கு பண்ணுங்கள், வீடு கட்ட, வண்டி வாகனம் வாங்க. வண்டி வாகனம்னா தேவையான தான் வாங்கணும். அதாவது ஃபேமிலிக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்கும்னா ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. இடம், வீடு, நிறைய பேர் வீடு கிடைக்குமா, இல்லை செகண்ட் ஹேண்ட் வீடை வாங்கி இடித்து ஆல்ட்ரு பண்ணலாமா, இது மாதிரி பல சிந்தனைகள் இருக்குது. நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிற காலகட்டம். புதிய புதிய விஐபிகள் அறிமுகமாவார்கள் மேஷராசிக்காரர்களுக்குன்னு அடுத்த வரி வருது. என்ன புதிய புதிய விஐபிகள்? என்ன வாழ்க்கையில் 2-3 வகையான மனிதர்கள் உண்டு. ஒருத்தர் நம்மகிட்ட ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பார். அவர் நம்ம நண்பர்கள். அவர்கிட்ட நம்ம ஜாலியாக பேசுவோம், அவங்க நம்மகிட்ட ஜாலியாக பேசுவாங்க. ரெண்டாவதாக ஒருத்தர் இருக்கார். என்ன அப்படின்னா, நமக்கு பிஸ்னஸில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அஃபிஷியல் நண்பர்கள். இவர்கள் நமக்கு என்ன தருவாங்க? இவர்கள் நம் வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு இட்டு செல்வதற்கான ஒரு தைரியத்தையும் முகாந்தரத்தையும் தருவார்கள். இவர்கள் தான் முக்கியமான எரிபொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான. இப்போ எதாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பாஸுக்கு தெரியுமா, அவருக்கு பெரிய ஒரு காது போயிடுச்சா, நான் சத்தம் போடாமல் பார்த்துக்கணும். நம்ம ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் இருப்பார். அது போன்ற பெரிய மனிதர்கள் சந்திப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு டைரெக்டாக பிக் பாஸோட பேசக்கூடிய அம்சம் கிடைக்கும். என்ன சார் பிக் பாஸா? அந்த பிக் பாஸ் இல்லைப்பா. நான் சொல்கிற பிக் பாஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ் இமீடியட் பாஸ் இருக்கும். ஆமாம் இருக்கான். நம்ம என்ன ரிப்போர்ட் போட்டாலும் அவர் ரிப்போர்ட்னு அவர் சொல்லிப்பார். அவரை தாண்டி நீங்கள் மேற்படி பாஸ் டைரக்ட் லிங்கே கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் டைரக்ட் லிங்க் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. என்ன வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன சசிதரன் உங்கள் பேர்? ஆமாம்மா. எங்கே இருக்கீங்க? நான் யூஎஸில் இருக்கேன். யூஎஸில் இருக்கீங்க? என்னவா இருக்கீங்க? கலிபோர்னியாவில் டிசைனராக இருக்கேன். ஓஹோ, டிசைனராக இருந்தால் என்ன சம்பளம் வரும் உங்களுக்கு? இல்லை மாதம் ஒரு 4.5 லேக்ஸ் சம்பாதிக்கிறேன். ஓஹோ, இது மாதமா? எங்களுக்கு இயர்லி சிடிசியே இப்போ தான் 8 லட்சத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கப்பா. என்னையும் கூட்டு போயிடுறா சசி அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். திடீரென்று உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். திடீர்னு ஒரு அறிமுகமாக வர ஒரு நண்பர், அவரோட சேர்ந்து நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க. வேலை செய்கிற ஜென்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தொழில் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு தனி ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறீங்க, சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, 1 ஆள் 2 ஆள் வேலை பண்ணுங்க சார், பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் அமைதி அப்படின்றத காத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நாங்கள் 70 வயசு ஆகும்மா, எங்களுக்கு 75 வயசு ஆகுதும்மா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்களேம்மா அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார். ஏம்மா எல்லாருக்கும் பலன் சொல்கிறீங்க, எங்களுக்கு 78 வயசு ஆகுது, இன்னொருத்தர் 85 வயசு ஆகுது, எங்களுக்கெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னாரு. ரொம்ப சாரி, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அது சொல்லுவோம், தங்கு சனி ஆரோக்கியத்தில் கவனம்னு சொல்லியிருப்போம். அவர் கவனிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தங்கு சனி. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, பையன் மருமக, பொண்ணு மருமக அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிவன் கோயில் டெய்லி போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு பெருசாக கும்பிடுற அளவுக்கு மனசு ரொம்ப அழுத்து போச்சுமா, நம்ம கும்பிடவே வேண்டாம். ஈசன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்க போய் உட்கார்ந்தாலே போதும், சிவனோட தயாளு குணம் நம்மளை காப்பாற்றுவோம். சரிங்களா? சரி, திருநங்கைகள் திருநம்பிகள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், புறப்பால அர்த்தநாரீஸ்வர கோரம் பூண்டவங்க, அதாவது ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின் போது அங்கேயே உங்களுக்கு ஈசனோட பரிபூர்ண கடாட்சம் இருக்குது. இருந்தாலும்
திருநங்கைகளாக இருந்தாலும் திருநம்பிகளாக இருந்தாலும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு நேர்மை நியாயம் அப்படின்றத கையாண்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. புரியுதுங்களா? நாங்கள் உடல் ஊனமுற்றோர் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கன்சர்ன்டாக இருப்பான். ஏன்னா சனியும் மந்தன் முடவன், அவனுக்கே உங்கள் மேலே கருணை பார்வை அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மேஷ ராசி இல்லை மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான விதத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும்மா. கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆக மேஷராசி என்பர்கள் அவங்கவுங்க வயதை பொறுத்தே என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்க. சார் திருமணம் சம்மந்தப்பட்டது இப்பொழுது 7க்கு உச்சம் பெறும் காலகட்டம், திருமண வாய்ப்பு உண்டு. திருமணத்தை ஒன்று கவனிக்கணும். பூர்வீக ஊரை விட்டு வெளியூரில் அசலூரில் பொண்ணு எடுக்கிறது, ஒரே கம்யூனிட்டி இந்த கேட்டகரியாக இருந்தால் கூட வேறு ஊர், இந்த ஊர் பக்கம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு வகை அம்சம் உண்டு. திருமணத்தை பார்க்கும்போது சார் நிறைய பேருக்கு வெளிநாட்டு வரன் வெளியூர் வரன் தான் வரும். ஆனால் கொடுக்கலாமா அப்படின்னா கோச்சார ரீதியாக கொடுக்கலாம். ஜாதகம் பார்த்துட்டு பண்ணோம். திருமண பொருத்தத்தில் எப்போவுமே நிறைய மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். 10 பொருத்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பொருத்தம் பார்க்குறாங்க. இப்போ என்கிட்ட கேட்பாங்க, சார் என்னங்க 11க்கு 10 இருக்குது வேணாங்கிறீங்க, மொத்த அம்சம் பார்க்கணும் இல்லையா? ஆயுள் ஸ்தானம் பார்க்கணும், குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் கணவன் சேர்ந்து இருப்பாங்களா. 10 பொருத்தங்கிறது ஓகே. 10 பொருத்தம்ங்கிறது லைஃபுக்கு இப்போ 10வது பொருத்தம். ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போய் 6ஆம் பாவத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 6ஆம் பாவம் வந்து 7க்கு விரயம், அப்போ டைவர்ஸு பிரச்சனையும் வரும். அதுக்கு சாதகமாக 12ஆம், அதுக்கு 7ஆம் வீடு 12ஆம் வீடு நல்லா இருக்கா, அதுக்கு வலுவாக இருக்கா, தாம்பத்தியம் சுகங்கள் வருதா, இன்றைக்கி காலகட்டத்தில் தான் பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்காம எப்படி பொருத்தம் போடுறது? அந்த வகையில் பொருத்தம் போட்டால் தான் நிச்சயமாக ஜெயித்து மேல் நோக்கி வருகிற காலகட்டம். திருமணத்தை இப்படி பார்க்கணும், கோயிலே கல்யாணமானு. இப்போ நிறைய பேருக்கு பிஸ்னஸை வளர்ச்சிகரமாக பண்ணலாம். கோல்டன் டைம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ எப்போ பண்ணுறது? ஏன்னா இப்போ முதலீடு பண்ணணும், சின்ன விரயம் பண்ணுறது, தொழில் சம்மந்தமாக பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஜென்ம சனி பண்ணும்போது இவ்வளோ ஸ்பீடு பண்ண முடியாது. அப்போ இப்போ ஒரு சிறு விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிட்டு வெளிநாடு வெளியூர், உங்கள் தந்தை என்ன செய்தாரோ அதே தொழிலை பண்ணலாம். இல்லை உங்கள் நண்பர்கள், தந்தை அல்லது நண்பர்கள் என்ன தொழில் செய்கிறோ அந்த தொழிலை செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இப்போ எழுதும்போது கொஞ்சம் கவனமாக நிறையா ஜாதகம் பார்த்துட்டு எழுதுங்க. கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு உண்டு. அந்த பிஸ்னஸ் வகையில் தான் மிகுந்த யோகமாக இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸை சூப்பராக எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். தெரியாமல் ஒரு சில விஷயம் தெரியல அப்படின்னா நண்பர்களை கேட்டுட்டு பண்ண வேண்டிய காலகட்டம். 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு அற்புதமாக இருக்குது. ஜெயித்து வருகிற கால சூழ்நிலை உண்டு. 12ஆம் இடம் வெளுத்து விட்டாலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணணுங்க. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் யோகம் இந்த ராசிக்கு அளவாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால நம்ம உறுதிட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ ட்ரேடிங் இப்போ செட் ஆகாது. ஏன்னா 5ஆம் இடம் கெட்டு இருக்கும்போது ட்ரேடிங் போகக்கூடாது. அப்போ நிறைய சூட்சமங்கள் பார்ப்போம். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதை தாண்டி யாருக்கா ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம்னா கீழே இருக்கிற எண்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.